இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நியூஸா மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படின்றத வந்து பார்ப்போம். மார்க்கெட் வந்து இன்னைக்கான நாள்ல நெகட்டிவ்ல தான் ஓப்பன் ஆக போகுது. ஒண்ணு 140 பாயிண்ட் நெகட்டிவ்ல இருக்கலாம். இல்ல அப்படின்னா 200 பாயிண்ட் வரைக்குமே நெகட்டிவ்ல வந்து ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, திரும்பவும் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த ஒரு ரீசனால மார்க்கெட் வந்து நெகட்டிவான சென்டிமெண்டா வந்து பார்க்குறாங்க. மார்க்கெட்ல அடிக்கிறாங்க. குளோபல் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்கு? ஏசியன் மார்க்கெட்டும் சரி, யுஎஸ் மார்க்கெட்டும் சரி, ரெண்டுமே வந்து நெகட்டிவ்ல தான் வந்து இருக்கு. எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்க ரீசன் வந்து யுஎஸ் ஈரான் டென்ஷன்ஸ் திரும்ப வந்து ரினியூ ஆயிருக்கதா வந்து நியூஸ் வந்திருக்கு. அந்த ஒரு ரீசனால தான் மார்க்கெட் எல்லாமே வீக்கா இருக்கு. க்ரூட் ஆயிலோட பிரைசஸ் திரும்ப ஏற ஆரம்பிச்சிருக்கு. பிரெண்ட் க்ரூடோட பிரைஸ் நம்ம இத்தனை நாளா பார்த்துட்டு இருப்போம். அப்போ வந்து $72 பெர் பேரல்ல வந்து இருந்துச்சு. இப்போ $75 பெர் பேரல் கிட்ட வந்து இருக்கு. கொஞ்சம் வந்து ஏறி இருக்கு. கோல்டு அண்ட் தென் சில்வர் என்ன கதை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கோல்டும் கொஞ்சம் வந்து கரெக்டா இருக்கு. $1,45,610 பெர் கேஜி வந்திருக்கு எம்சிஎக்ஸ் ஸ்டாண்டர்ட்ல. இதை நம்ம அப்படியே ஒரு கிராமுக்கு நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்கு அப்படின்னா $14,600 சில்லறையில 24 கேரட்டும், $13,400 கிட்ட வந்து 22 கேரட்டும் வந்து இருக்கு. ஸோ கோல்டு பொறுத்தவரை கொஞ்சம் வந்து இறங்கிருக்கு. நேற்றுக்கு நாள கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு வந்து இறங்கிருக்கு. சில்வருமே வந்து இறங்கிருக்கு. 2.30 லட்ச ரூபா பெர் கேஜிக்கு வந்து இங்க வந்திருக்கு. ஸோ சில்வருமே விழுந்திருக்கு. எஃப்ஐஎஸ் நேற்றுக்கு நாள நெட் பையரா வந்து இருந்திருக்காங்க. 393 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. டிஐஎஸ் வந்து நெட் செல்லரா இருந்திருக்காங்க, வித்திருக்காங்க மார்க்கெட்ல. சோ இப்போதைக்கு க்ரூட் ஆயில் பிரைஸ் திரும்ப ஏற ஆரம்பிச்சிருக்கு. மிடில் ஈஸ்ட்ல டெவலப்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் நடக்கணும். அது வந்து இப்ப நடக்காம வந்து இருக்கு. சோ திரும்ப வார் டென்ஷன்ஸ் வந்து கண்டினியூ ஆயிருக்கு. இது எல்லாமே வந்து இன்னைக்கு நல்ல மார்க்கெட்ல நெகட்டிவ்ல இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஷேர் நேற்றுக்கு நாள்ல 9% வந்து விழுந்திருக்கு. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். Q1 பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் வெளியே வந்தது. 38% கன்சாலிடேட்டட் ரெவன்யூ குரோத் இருக்கதா வந்து காமிச்சிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா தான் வந்திருக்கு. ஹெல்த்தியான டிமாண்ட் வந்து இந்தியாலயும் இருக்கு, ஓவர்சீஸ் மார்க்கெட்லயும் இருக்கு. இந்தியாவோட ரெவன்யூ 38% ஏறி இருக்கு. இன்டர்நேஷனல் பிசினஸோட ரெவன்யூ 35% ஏறி இருக்கு. மிடில் ஈஸ்டோட அந்த ஒரு ரெவன்யூ வந்து 30% மேல ஏறி இருக்கு. இந்த கேண்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் ஜுவல்லரி பிசினஸ். அது வந்து 112% வந்து இயர் ஆன் இயர் பேசிஸ்ல ஏறி இருக்கு. இங்க growth வைஸ் சூப்பரான ஹைலைட்டா தான் வந்து இருக்கு. கம்பெனி வந்து 12 கல்யாண் புது ஸ்டோர்ஸ் ஓபன் பண்ணிருக்காங்க. 5 கேண்டரி ஸ்டோர்ஸ் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. இது ஒரு Q1ல. டோட்டல் ஷோரூம் கவுண்ட் வந்து இப்ப 524 ஷோரூமா வந்து இருக்கு. இந்த ஸ்டாக் என்னதான் இங்க நல்ல நியூஸ் வந்து கொடுத்தாலும் கூட 9% ஸ்டாக் வந்து விழுந்திருக்கு. பின்னாடி இருக்க ரீசன் வந்து ப்ராஃபிட் புக்கிங் வந்து பண்றாங்க. இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே அதிகமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து வச்சாங்க. பட் ஆனா அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பூர்த்தி பண்ற மாதிரி கல்யாண் ஜுவல்லர்ஸ் பக்கத்துல இருந்து அந்த ஒரு ரிசல்ட் வந்து வரல. அதனால மார்க்கெட்ல வந்து இறக்கி இருக்காங்க. பிசினஸ் அப்டேட் கொஞ்சம் வந்து நெகட்டிவா தான் இருக்கு. பட் ஆனா மேனேஜ்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஒரு growth எங்களுக்கு நல்லா தான் இருக்கு. ஃபெஸ்டிவல் சீசன் இன்னும் வந்துகிட்டு தான் இருக்க போகுது. ஃபெஸ்டிவல் சீசன் அப்புறம் வந்து இங்க வெட்டிங் சீசனோட டிமாண்ட் வந்து இருக்கு. ஸோ அதனால எங்களோட புது லான்ச்சஸ் இப்போ நாங்கள் ஷோரூம்லாம் லான்ச் பண்றது, அப்புறம் வந்து இப்போ புது புது கலெக்ஷன்ஸ்லாம் வந்து கொடுக்க போறோம். ஸோ அதனால எங்களுக்கு இன்னும் growth இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. கோல்டு பொறுத்தல ஓவரால் எப்படி இருக்கு அப்படின்னா 30% ஆல் டைம்ல இருந்து இறங்கிருக்கு. $5,600 per ounceல இருந்து $4,000 per ounce வந்து இப்போ வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த 2026 நெகட்டிவ்ல தான் இருக்கு கோல்டோட பிரைசஸ். பின்னாடி இருக்க ரீசன் என்னவா இருக்கு அப்படின்னா, யூஎஸ் டாலர் வந்து அதிகமா வந்து இருக்கு. அதாவது அந்த பிரைஸ் வந்து அதிகமா இருக்கு, ஸ்ட்ரென்த்தனா இருக்கு. அது வந்து இங்க நெகட்டிவான கன்சர்னா இருக்கு. டாலர் ஸ்ட்ரென்த்தா இருந்துச்சு அப்படின்னா கோல்டு வந்து பாத்தீங்கன்னா இங்க வீக்கா இருக்கும். கோல்டு ஸ்ட்ரென்த்தனா இருக்கும்போது டாலர் வந்து வீக்கா இருக்கும். ஸோ இப்போ வந்து டாலர் ஸ்ட்ரென்த்தா இருக்கு. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தல இன்னும் அதிகப்படுத்துவாங்கன்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. பாண்ட் டீல்ஸ் எல்லாமே கொஞ்சம் வந்து ஏறி இருக்கு. இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே இங்க வந்து கோல்டு வித்துட்டு அதுல இருந்து வர கேஷ் எடுத்துட்டு போய் பாண்ட் மார்க்கெட்ல வந்து போடுறாங்க. இதை தாண்டி பியர் மார்க்கெட் வந்துருமா கோல்டுக்கு மட்டும் அப்படின்ற அந்த ஒரு கேள்விக்கான ஆன்சர் வந்து டெம்பரரியா வந்து கரெக்ஷன் இருக்கலாமே தவிர லாங் டேர்ம்ல பியர் மார்க்கெட் வந்து வரப்போறது இல்லை கோல்டுக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் அப்படின்னா சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து ஸ்டில் கோல்டு வந்து பை பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்ஃபிளேஷன் வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ற மாதிரி கோல்டு வந்து இருந்துட்டு தான் இருக்க போகுதுன்ற மாதிரி சொல்றாங்க. ஃபியூச்சர் என்ன நடக்கும்னு சொல்றாங்க அப்படின்னா $4,900 to $5,000 per ounce வந்து போகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப இருக்க கரண்ட் பிரைஸ் வந்து $4,000 per ounceல வந்து இருக்கு. இங்க இருந்து ஒரு $4,400 per ounce வந்து மூவ் ஆயிடுச்சு அப்படின்னாலே அங்க இருந்து டக்குன்னு $5,000 per ounce வந்து போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 2026 எண்டுக்குள்ள கண்டிஷன்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு அப்படின்னா. ஸோ பாப்போம் வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. டைட்டன் கம்பெனியோட அந்த ஒரு பிசினஸ் அப்டேட் வந்து வந்திருக்கு. இந்த ஒரு கம்பெனியோட ஜுவல்லரி டிமாண்டும் வந்து சூப்பரா தான் வந்து இருக்கு. ஸோ இவங்களுமே 15% இம்போர்ட் டியூட்டி அதிகமா இருந்தாலும் கூட இவங்களால வந்து நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் வந்து காமிக்க முடியுது. ஸோ நம்ம டைட்டன், கல்யாண் ஜுவல்லர்ஸ் அப்புறம் வந்து சென்கோ கோல்டு இது மூணுத்தையும் கம்பேரிசன் பண்ணி பார்த்துருவோம். இப்ப சென்கோ கோல்டோட growth வந்து 60% வந்து இருக்கு. டைட்டனோட growth வந்து 39% இருக்கு. கல்யாண் ஜுவல்லர்ஸோட growth வந்து 38% வந்து இருக்கு. இது வந்து பிசினஸ் growth-ஆ வந்து பார்க்கும்போது. சேல்ஸ் வைஸ்ல பார்த்தோம் அப்படின்னா இங்க அக்ஷய திருதியை அப்புறம் வந்து வெட்டிங் சீசன் அப்புறம் வந்து புதுசான வந்திருக்கு அந்த ஜுவல்லரி டிசைன்ஸ் எல்லாமே இந்த கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணி கொடுக்குது. இங்க மேக்ஸிமம் சேல்ஸ் வந்து பண்ணிருக்காங்க. ஸ்டோர் எக்ஸ்பென்ஷன்ஸா பார்த்தோம் அப்படின்னா டைட்டன் வந்து 33 ஸ்டோர்ஸ் ஓபன் பண்ணிருக்காங்க. கல்யாண் வந்து 17 ஸ்டோர்ஸ், சென்கோ கோல்டு வந்து 8 ஸ்டோர்ஸ் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியா பார்க்கும்போது டைட்டன் வந்து 37% வந்து இருக்கு. சென்கோ வந்து 25% இருக்கு. கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து 24.8% வந்து இருக்கு. வேல்யூஷன் சைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 79 பிரைஸ் ரேஞ்சிங்ஸ்ல டைட்டனும் ஆனா கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து இங்க 26 பிரைஸ் ரேஞ்சிங்ஸ்ல சென்கோ கோல்டு வந்து உங்க 10 பிரைஸ் ரேஞ்சிங்ஸ்ல வந்து ட்ரேட் ஆகுது. சரி ஓவராலா பார்க்கும்போது சென்கோ கோல்டு டைட்டன் வந்து இங்க ஃபர்ஸ்ட்ல இருக்க மாதிரி இருக்கு. அதுக்கு அடுத்த கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து இருக்கு. பட் ஆனாலும் இங்க வந்து வாட்ச் லிஸ்ட்ல வந்து வைக்கிற மாதிரி சென்கோ கோல்டு வந்து இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனா இந்த ஒரு கம்பெனில கடன் வந்து அதிகமா இருக்கு. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 1க்கு மேல வந்து இருக்கு. சோ கடன் அதிகமா இருக்கு. அந்த கடன்லாம் ரீபே பண்ற மாதிரி இவங்க கிட்ட பிசினஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதுவும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சோ மேபி இந்த ஒரு கம்பெனி அதிகமான கடன்ல முழுகினாங்க அப்படின்னா அந்த ஒரு கம்பெனி நெகட்டிவா இருக்கும். அந்த ஒரு ரீசனால தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணாம இருக்கும்.
ட்ரெண்ட் கம்பெனியுமே நேற்றுக்கு நாளில் 12% வரைக்கும் விழுந்திருக்கு. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இந்த ஒரு கம்பெனியோட Q1 ரெவன்யூ growth வந்து நல்லா தான் இருந்துச்சு. 18.5% வந்து பண்ணியிருக்காங்க. 5,600 கோடி ரூபாய் பண்ணியிருக்காங்க. பட் ஆனாலும் மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து 22% இருக்கணும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்தாங்க. பட் ஆனா அந்த அளவுக்கு வந்து ஏறல. அதனால 12% அடிச்சிட்டாங்க. அதுக்கு அடுத்ததா வந்து இருக்கிறது போன வருஷம் இதே மாதிரியான அந்த Q1 இருக்கும் பாத்தீங்களா, 2026 ஃபினான்ஷியல் இயரோட Q1. அந்த Q1 வந்து 22 வெஸ்ட்சைட் ஸ்டோர்ஸும் 109 ஜூடியோ ஸ்டோர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணாங்க. பட் ஆனா இந்த குவார்டர்ல அவங்க ஓப்பன் பண்ணிருக்குது ஒரே ஒரு வெஸ்ட்சைட் ஸ்டோர், அப்புறம் 19 ஜூடியோ ஸ்டோர்ஸ் தான் ஓப்பன் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி இருக்க 2 நெகட்டிவான சென்டிமெண்ட் வந்து மார்க்கெட்ல இந்த ஷேர் வந்து இறக்கிறதுக்கான ரீசனா வந்து இருக்கு. அந்த அளவுக்கு வேல்யூஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கரெக்டா வந்து மேட்ச் பண்ற மாதிரி இல்ல இந்த ஒரு செட், அதனால அடிச்சிருக்காங்க. ஃபியூச்சர் பிளான்ஸ் இவங்களுக்கு கரெக்டா தான் வந்து இருக்கு. 50 வெஸ்ட்சைட் ஸ்டோர்ஸ் ஓப்பன் பண்ண பார்த்தா சொல்லியிருக்காங்க. 200 இருந்து 250 ஜூடியோ ஸ்டோர்ஸ் வந்து இந்த ஒரு ஃபினான்ஷியல் 2027 ஓப்பன் பண்ணிடுவோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே நடக்குதான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போதைக்கு பிரைஸ் ரன்னிங்ஸ் வந்து இப்போ 68 வந்து இருக்கு. அதுக்கு மேட்ச் பண்ற மாதிரி இப்போ பிசினஸ் வந்து இல்ல, அதனால அடிக்கிறாங்க. பிஎன் கட்கில் ஜுவல்லர்ஸோட அந்த ஒரு பிசினஸ் அப்டேட் வெளியே வந்திருக்கு. ரெவன்யூ வந்து 81% ஏறி இருக்கதா சொல்றாங்க. கஸ்டமர் டிமாண்ட் நல்லா இருக்கு, ஜுவல்லரி சேல்ஸ் நல்லா இருக்கு. ரீட்டைல் ரெவன்யூ 56%, சேம் ஸ்டோர்ஸோட அந்த ஒரு சேல்ஸ் வந்து 49% இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரியோட டிமாண்ட் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸ்டட்டட் ஜுவல்லரியோட அந்த ஒரு டிமாண்டும் வந்து நல்லா இருக்கு. நார்த் இந்தியாவோட ஸ்டோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கம்பெனி கிட்ட இப்போ டோட்டலா 78 ஸ்டோர்ஸ் வந்து இருக்கு. 2027 எண்டுக்குள்ள 25 ஸ்டோர்ஸ் புதுசா ஆட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல அப்டேட்டா தான் இருக்கு. ஸோ ஓவரால் கோல்ட் ஸ்டாக்ஸ்லாம் நம்ம நிறைய வந்து பார்த்தோம். இப்போதைக்கு கோல்ட் ஸ்டாக்ல எதுதான் கன்சிடர் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா, இப்போதைக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் வந்து நம்ம கல்யாண் ஜுவல்லர்ஸ் மட்டும் போய்க்கலாம். அது மட்டும் ஓரளவுக்கு இங்க கன்சிடர் பண்ற ரேஞ்சில் இருக்கு. மற்ற ஸ்டாக்ஸ்ல எல்லாமே இங்க வந்து வேல்யூஷன்ஸ் கம்மியா இருந்தால் கூட, லைக் வந்து சென்கோ கோல்ட் அண்ட் தென் வந்து இங்க பிசி ஜுவல்லர்ஸ்லாம் வந்து கம்மியா இருக்கும். வேல்யூஷன் வைஸ் பார்க்கும்போது அண்டர் வேல்யூட்டா இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி இவங்க கிட்ட சேம் சைடு வந்து கடனும் வந்து இருக்கு. பிசினஸ் அந்த அளவுக்கு வந்து பெருசா இருக்கான்ற அந்த ஒரு கொஸ்டின் வந்து இருக்கு. ஸோ அதனால நம்ம வெயிட் பண்ணி பார்த்து கன்சிடர் பண்ணா பெட்டரா இருக்கும். ஒருவேளை நீங்க சென்கோ கோல்டு போறீங்க அப்படின்னா கடன் திரும்ப கட்டிடுவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குன்னும் போது நீங்க வந்து போகலாம். அதை தாண்டி ஸ்டோர் எக்ஸ்பென்ஷன்லாம் கரெக்டா பண்றதெல்லாம் நீங்க ட்ராக் பண்ணும்போது உங்களுக்கு பெட்டரா இருக்கும். ஸோ இது வந்து இருக்கிற நியூஸா வந்து இருக்கு. சரி, ஓகே. இப்போ டாடா பவர்ல என்ன மாதிரியான அப்டேட் வந்து நடந்திருக்கு? சிஆர்சி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டாடா பவர் வந்து நீங்க அவங்களோட எலக்ட்ரிசிட்டி வந்து செல் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 100 மெகாவாட்கான சோலார் யூனிட் வந்து இருக்கு. அதை வந்து தேர்ட் பார்ட்டிஸ் வந்து செல் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க டாடா பவர் வந்து சோலார் தயாரிச்சு அதை செல் பண்ணலாம். அதுக்கே அவங்க அப்ரூவல் கொடுக்கணும் அப்படின்னா, ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் வந்து இருக்கு. 600 மெகாவாட்கான ஹைபிரிட் ப்ராஜெக்ட் வந்து நடந்துட்டு இருக்கு. அதுல 400 மெகாவாட் வந்து சோலார், 200 மெகாவாட் வந்து விண்ட். ஸோ ரெண்டு சேர்ந்தாப்புல இந்த ஒரு 600 மெகாவாட்கான அந்த ஒரு ஹைபிரிட் ப்ராஜெக்ட் இருக்கு பாத்தீங்கன்னா, அது வந்து விண்ட் ப்ராஜெக்ட் டிரான்ஸ்மிஷன் கனெக்டிவிட்டினால வந்து டிலே வந்து இருக்கு. அது ஒன்றும் ரெடி ஆகாம இருக்கு. விண்ட் ப்ராஜெக்ட் மட்டும் டிரான்ஸ்மிஷன் பண்றது இருக்கு. ஸோ அதனால என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ஒரு 600 மெகாவாட்கான ப்ராஜெக்ட்ல இருந்து இங்க 2 பையர்ஸ் வந்து இருக்காங்க. மெயினான பையர்ஸ் MUL அப்புறம் வந்து CESC. இவங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி வந்து தேவை. அதுவும் வந்து ஒரிஜினல் PPA பிரைஸ்ல வந்து தேவை. ஸோ இன்னும் வந்து அக்ரிமெண்ட் எதுவும் போடப்படல. அதனால என்ன பிரைஸ்ல வந்து அந்த ஒரு எலக்ட்ரிசிட்டி வந்து கொடுக்க போறாங்கிறது வந்து இன்னும் தீர்மானிக்கப்படல. ஸோ அதனால சிஆர்சி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ விண்ட் தானே ரெடி ஆகாம இருக்கு. பட் ஆனால் சோலார் பவர் பொறுத்தல ஜென்ரேட் பண்ணி அதை ரெடியா தான் வச்சிருக்காங்க. அப்படியே வச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த ஒரு கம்பெனிக்கு லாஸ் மேக்கிங்கா வந்து இருக்கும். ஏன்னா ஃபுல்லா இந்த ஒரு கம்பெனியால டிரான்ஸ்மிஷன் பண்ண முடியாம இருக்க ரீசனல். அதனால நீங்க தேர்ட் பார்ட்டிஸ்க்கு வந்து நீங்க தயாரிச்ச அந்த ஒரு சோலார் பவர் வந்து வித்துக்குங்க அப்படின்ற மாதிரி அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க. டாடா பவர்ல இன்னொரு அப்டேட் நடந்திருக்கு. என் சந்திரசேகர் அவர்கள் இதை பத்தி பேசியிருக்காரு. டாடா பவரோட எய்ம் என்னவா இருக்கு அப்படின்னா 1 lakh crore ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணணும் 2030. 10,000 கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் வந்து ஜென்ரேட் பண்ணணும். 30 ஜிகாவாட்கான பவர் ஜென்ரேஷன் கெப்பாசிட்டியா வந்து 2030 ஓப்பன் பண்ணணும் இந்த ஒரு டாடா பவருக்கு. இந்த ஒரு கம்பெனி என்ன பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னா, நியூக்ளியர் பவர் செக்டர் உள்ள போகிறதுக்கான பிளான்ல வந்து இருக்காங்க. அப்புறம் இங்க வந்து ஸ்மாலான மாடுலர் ரியாக்டர்ஸ் வந்து தயாரிக்க போதா சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே கவர்மெண்டோட அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு ஃபினான்ஷியல் 30க்குள்ள அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டு வர பிளான்ல இருக்காங்க. அது வந்து இங்க சோலார் மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கும், விண்ட் பவர் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கும், அப்புறம் வந்து இங்க பம்ப் ஹைட்ரோ ஸ்டோரேஜ் வந்து எக்ஸ்பென்ஷன் பண்றதுக்கும், பேட்டரி எனர்ஜியோட ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட்ஸ் யூஸ் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. கம்பெனி வந்து இது வரைக்கும் 2 லட்சம் ஓம் EV சார்ஜஸ் வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. 4 ஜிகாவாட்கான சோலார் ரூஃப் டாப் வந்து இங்க இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு எல்லாமே டாடா பவருக்கு டீசென்டான அப்டேட்டா இருக்கு. L&T நிறுவனம் வந்து BAA1 அப்படின்ற ரேட்டிங் வந்து ரிசீவ் பண்ணிருக்காங்க மூடிஸ் கிட்ட இருந்து. நம்ம இந்தியா மேல மூடிஸ் வந்து வச்சிருந்த அந்த ரேட்டிங் வந்து சாவரின் ரேட்டிங் வந்து BAA3 வந்து இருக்கு. இங்க L&Tக்கு BAA1 வந்து கொடுத்துருக்காங்க. BAA1 அப்படின்னா இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிரேட் ரேட்டிங் வந்து என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, இந்த ஒரு கம்பெனி பினான்சியலா வந்து பார்க்கும்போது ஸ்ட்ரென்த்தா இருக்காங்க. கிரெடிட்டோட ரிஸ்க் வந்து கம்மியா வந்து இருக்கு. இந்த ஒரு கம்பெனி கடன் எடுத்தாலும் கூட எபிலிட்டி வந்து இருக்கு திரும்ப ரீபே பண்றதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எல்லாமே ஃபினான்ஷியல் மெட்ரிக்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ற மாதிரி இருக்கு. ஏன் மூடிஸ் வந்து இது அப்டேட் பண்ணாங்க அப்படின்னா, ஃபினான்ஷியல் டிசிப்ளின் இந்த கம்பெனி இருக்கிறத பாக்குறாங்க, ப்ராஃபிட் மார்ஜின் ஹெல்த்தியா இருக்கிறத பாக்குறாங்க, கம்ஃபர்டபிளான டிப் லெவல்ஸ் வந்து இருக்கு, ஸ்டெடியான இன்ஜினியரிங் அப்புறம் EPC ப்ராஜெக்ட்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு, எஸ்பெஷலி வெஸ்ட் ஏஷியால. ஸோ அதனால இந்த ஒரு அப்கிரேட் வந்து கொடுத்துருக்காங்க. இது L&Tக்கு வந்து ஒரு நல்ல அப்டேட்டா இருக்கு. இதனால ஷேர் பிரைஸ் வந்து மேபி இன்னைக்கு ரெஃப்ளெக்ட் ஆனாலும் ஆகலாம். ஃபினாலெக்ஸ் கேபிள்ஸ்ல ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு அப்டேட் வந்து நடந்திருக்கு. ஃபினாலெக்ஸ் கேபிள்ஸோட CEO மகேஷ் விஸ்வநாதன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இதுக்கப்புறமா உலக லெவல்லே ஃபைபர் வந்து எங்கேயும் அவைலபிள் வந்து கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த ஃபைபர் இண்டஸ்ட்ரி தான் இருக்கிறதுலே ஒரு மெயினான இண்டஸ்ட்ரியா இருக்க போகுது. இதுதான் கரெக்டான டைம் இந்த இண்டஸ்ட்ரியில நம்ம இருக்கிறது. ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு நம்மளோட growth வந்து அதிகமா இருக்கணும். அதனால ஃபைபர்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. கெப்பாசிட்டி எக்ஸ்பென்ஷன் பண்ண போதா சொல்லியிருக்காரு. ஃபினாலெக்ஸ் கேபிள்ஸோட இப்ப இருக்க கெப்பாசிட்டி வந்து பார்க்கும்போது 100 MT வந்து இருக்கு பெர்ஃபார்ம் கெப்பாசிட்டி. அதை வந்து 200 MT வந்து ஏத்த போதா சொல்லியிருக்காரு. ஆப்டிகல் ஃபைபரோட கெப்பாசிட்டியுமே
8 மில்லியன் ஃபைபர் கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து ஏத்த போதான் வந்து சொல்லியிருக்காரு. இப்ப டிமாண்ட் எங்கெங்கெல்லாம் இருக்கு? ஏஐல இருக்கு, டேட்டா சென்டர்ஸ்ல இருக்கு, டெலிகாம்ல இருக்கு, டிஃபென்ஸ் டிமாண்ட் வந்து இருக்கு. சோ இந்த அளவுக்கு டிமாண்ட்ஸ் இருக்க எல்லாத்துக்குமே வந்து ஆப்டிகல் ஃபைபர் வந்து தேவை. அது மூலமா தான் இன்டர்நெட் வந்து பாஸ் ஆகும். அந்த ஒரு ஆப்டிகல் ஃபைபர்ஸோட அந்த பிரைசிங்க பொறுத்தளவுல 5லிருந்து 6 மடங்கு வந்து பாஸ்ட் இயர்ல மட்டும் ஏறி இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது இதுல வந்து டிமாண்ட் வந்து இருக்கு. இங்க உலக லெவல்லயுமே எங்கேயுமே வந்து ஃபைபர் வந்து கிடைக்கல. சோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிட்டு இப்ப அதுல இருந்து வர ரெவன்யூ வந்து 500 கோடி ரூபாவா இருக்கு. அதை 750 கோடி ரூபாவா இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற பிளான்ல வந்து Analytics கேபிள்ஸ் வந்து போறாங்க. இது ஒரு நல்ல அப்டேட்டா இருக்கு. எட்செல் டெக்ல ஒரு நல்ல அப்டேட் வந்து நடந்திருக்கு. எட்செல் டெக்ல வந்து எச்எல் சாஃப்ட்வேர் கம்பெனி வந்து ஜாஸ்பர் சாஃப்ட்ன்ற கம்பெனி அக்விசிஷன் ஃபுல்லா பண்ணி முடிச்சிட்டாங்க. இது மூலமா வந்து டேட்டா அனாலிட்டிக்ஸ் அப்புறம் ஏஐ பிசினஸ் எல்லாமே ஸ்ட்ரென்தன் பண்ணப்படும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸா வந்து இருக்கு. ஸோ எக்ஸல் டெக் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸோ ஜாஸ்பர் சாஃப்ட் வந்து டெவலப்மெண்ட் பண்ணிட்டு அது கூடவே சேர்ந்து ஏஐ பவர்ட் அனாலிட்டிக்ஸும் ஏஜென்டிக் ஏஐ கேப்பபிலிட்டிஸும் அப்புறம் வந்து டீப்பான இன்டெகிரேஷன் வந்து டேட்டா பிளாட்ஃபார்ம் வந்து பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸல் டெக்லயும் ஒரு நல்ல டேட்டா தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கான ஓவரால் இருக்கிற மார்க்கெட் நியூஸா இருக்கு. இதை தாண்டி பெருசா நம்ம கன்சிடர் பண்ற ஸ்டாக்ஸ்ல எந்த ஒரு பெரிய நியூஸும் வந்து கிடையாது. இதெல்லாம் தான் இன்னைக்கான இருக்கிற மார்க்கெட் நியூஸா வந்து இருக்கு. ஸோ இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பத்தி எதனா நியூஸ் வந்து அப்படின்னா மேபி நம்ம ஈவினிங் கூட அப்டேட் பண்ணுவோம். மற்றபடி எதுவும் பெருசான நியூஸ் எதுவும் இன்னைக்கு நல்ல கிடையாது. நேற்று வந்து பெருசா எந்த நியூஸும் வந்து கிடையாது ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கா வந்து பார்க்கும்போது. ஸோ இவ்வளவுதான் இன்னைக்கான ஓவரால் ரிவ்யூ. அடுத்த வேலை சந்திப்போம். பாய்.